ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்த பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, மலரும் நினைவுகள் தாங்க ஞாபகம் வருது. நாங்கலாம் சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு இதெல்லாம் வந்து தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ வந்து பக்கத்து காட்டுக்காரங்க எல்லாம் நாங்கலாம் சின்ன பிள்ளைங்கலாம் நெறைய சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அதில மேய்ச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்போம் லீவ் டைம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதிக மரங்கள்ல வந்து இலையே இருக்காது. ஆனா, இந்த நொனா மரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இலைகள் இருக்கும். அதனோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா, சூப்பரா குளு குளுன்னு இருக்கும். அதுக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, துண்டு விரிச்சு போட்டு படுத்துக்கிட்டு விளையாடுவோம். இதனோட காய் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி நல்லா இப்போ வந்து சின்னதா இருக்கும். அப்பலாம் நல்லா பெரிய பெரிய காயாவே இருக்கும். அந்த காய பறிச்சு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழம் சாப்பிடுவாங்க. ஆனா, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு சில வீடியோல வந்து இதில மருத்துவ குணம் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஆனா, இந்த காயெல்லாம் நாங்க பறிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசல் கூட்டுவோம் இல்லையா? விளக்குமாறு அதில வந்து அந்த குச்சி வச்சு சொருவி, நம்ம தேரு இது மாதிரிலாம் செஞ்சு நெறைய விளையாடுவோங்க. அதுதான் இப்போ ஞாபகம் வருது.